நான் தங்களுக்கும் சொந்தம். மகாதேவா, மகாதேவா, மகளே, பிடிவாதம் கொள்ளாதே. சிவலிங்கத்தை விட்டுவிடு. மகாதேவா, 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 மகாதேவா. மகாராணி, உடனே சென்று நம் மகளை அங்கிருந்து அழைத்து வாருங்கள். மகளே, சிவலிங்கத்தை விடு. மகளே, சொல்வதை கேள். சக்தி சிவனில் பாதி, சிவன் சக்தியின் மீதி. சிவசக்தி பிரிந்துவிட்டால் பிரபஞ்சத்திற்கில்லை நாதி. இப்பிரபஞ்சத்தில் நான் எவ்வடிவம் எடுத்தாலும் என்றும் தங்களுக்குடையவளாவேன். ஆனால் இவ்வுண்மை பரதருக்கும் அவர் பத்தினிக்கும் தெரியாதல்லவா? அவர்களின் புதல்வி கன்யாகுமரி என் சக்தி என்பதை அறிய மாட்டார்கள். அவர்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் மகாதேவரின் மனதை இந்த பார்வதி மிக நன்றாக அறிவாள் பிரபு. நான் எவ்வாறு தங்களை பிரிய இயலும்? மகாதேவா, எனினும் இது முறையல்லவே. இந்த பிடிவாதம் கன்யாகுமரிக்கு பேராபத்தாக முடிய வாய்ப்புள்ளது. மகாதேவா. மகளே, சிவலிங்கத்தை விடு. மகாதேவா, 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 மகாதேவா. மகளே, பிடிவாதம் வேண்டாம். சிவலிங்கத்திலிருந்து விலகி வா. மகளே, நான் கூறுவதை கேள். சிவலிங்கத்தை விட்டுவிடு மகளே. மகாதேவா, மகாதேவரே, எங்களையும் எங்கள் மகளையும் மன்னித்து விடுங்கள். இவள் அறியா சிறுமி, தெரியாமல் செய்துவிட்டாள். மகாதேவா, மகாதேவா. தேவி, பிடிவாதம் துறந்திடுங்கள். பரதரையும் அவர் துணைவியையும் கவலைக்குள்ளாக்க வேண்டாம். ஏனெனில் எதுவரை தாங்கள் என்னோடு இணைந்திருக்கிறீர்களோ அதுவரை சிவலிங்கத்தை விட்டு கன்யாகுமரி பிரிந்திருக்க மாட்டாள். புரிந்து கொள்ளுங்கள் தேவி. மகாதேவா. மகாதேவர் சக்திக்குடையவர். அவரை விவாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே பாவமாகும். காதலில் என்ன பாவம்? நான் சிவனை தவிர்த்து வேறு யாரையும் விவாகம் செய்து கொள்ள மாட்டேன். அது நடக்காது. உன் பிடிவாதம் தவறானது. சிவனின் விவாகம் பார்வதியுடன் நடந்துவிட்டது. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. என் காதல் பாவம் என்றால், என் பிடிவாதம் தவறு என்றால் அதை மகாதேவரே என்னிடம் வந்து கூறட்டும். என்னை விவாகம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறட்டும். சிவனின் இந்த ரூபத்தை கண்ட பிறகு என் மனதில் உன்னதமான உணர்வு உதயமாகிவிட்டது. என்னை விவாகம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அவர் நேரில் வந்து கூறினால் பிறகு நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவர் வராவிட்டால் நான் அங்கு செல்வேன். இல்லை, இப்பொழுதே செல்கிறேன். சிவனை தேடி செல்கிறேன். மகளே, மகளே, எங்கு செல்கிறாய்? மகளே, நில். நாங்கள் கூறுவதை கேள். செல்லாதே மகளே. அவள் செல்லட்டும். சிவனை தேடி சென்றிருக்கிறாள். நிச்சயமாக அவள் தனது இலக்கை அடைந்து விடுவாள்.
சரி எது தவறு எது என்ற வித்தியாசத்தை அறிந்து கொள்வாள். நாம் தடுப்பதால் அவள் ஏதாவது தவறான முடிவை எடுத்துவிட்டால் பிறகு வருந்துவது நாம் தானே. ஆகையால் அவள் செல்லட்டும். அவள் நமக்கு இப்பொழுதுதான் கிடைத்தாள். இவ்வுலகத்தை பற்றி அவளுக்கு என்ன தெரியும்? சிவனை காண புறப்பட்டு விட்டாள். சிவனை அடைய வேண்டுமென்றால் கடும் தவம் புரிய வேண்டும். தவ வலிமையை இவளால் எவ்வாறு பெற இயலும்? அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம். தவம், தியாகம், தாண்டவம் என்று அனைத்தையும் கடந்து விடுவேன். இதுவரை எவரும் எவருக்காகவும் செய்யாத அளவிற்கு நான் சிவனை எண்ணி தவம் புரிவேன். மகாதேவா, கன்னியாகுமரியிடம் சென்று நாம் உண்மையை உரைக்க வேண்டும். எதற்காக அவள் ஜனனம் ஏற்பட்டுள்ளதோ அதை நிறைவேற்றி மீண்டும் என்னுடன் இணைய வேண்டும். சிவன் அவள் சொந்தம் என்ற உண்மையை கூறிவிடுவோம். வேண்டாம் தேவி, அது பெரும் தவறாகும். ஆனால் ஏன் மகாதேவா? ஏனெனில் இன்று தான் ஆதிசக்தியின் ஓர் ரூபம் என்பதை கன்னியாகுமரி அறிந்திட்டால் மனதினால் குமரியாக இருந்திட இயலாது. மனதால் பதியானவர் தனக்கு இருக்கிறார் என்றும் பிள்ளைகளும் உண்டென்றும் தனக்கு குடும்ப ஸ்தலம் ஒன்று இருப்பதாகவும் கருதுவாள். ஆனால் ஜிம்பராசுரன் பெற்ற வரத்தின்படி கன்னியாக இவள் இருக்க வேண்டும். ஆகையால் ஜிம்பராசுரன் வதம் செய்யப்படும் வரை அமைதி காக்க வேண்டும். ஆயினும் மகாதேவா, காத்திருத்தல் பலமுறை நமக்கு ஆபத்தை கொண்டு வந்திருக்கிறது. பலமுறை அழிவையும் தந்திருக்கிறது. இம்முறையும் உத்தேசத்தை நிறைவேற்றுவதற்காக சிவசக்தி பிரிய வேண்டிய தருணம் வந்தால் கூறுங்கள் மகாதேவா, நாம் பிரியும் தருணம் மீண்டும் ஏற்படுமா? மகாதேவா, என் கரத்தை விடுங்கள். தாங்கள் மறந்து விட்டீர்களா? ஜிம்பராசுரன் வயதுக்கு வந்த கன்னி பெண்களை எவரது அனுமதியுமின்றி தன் விருப்பப்படி எவருக்கு வேண்டுமானாலும் விவாகம் செய்து வைக்கின்றான். ஒருவேளை அவன் நமது மகளுக்கும் தன் விருப்பப்படி விவாகம் செய்துவிட்டால், இல்லை, அவ்வாறு நடக்க அனுமதிக்க மாட்டேன். மகளே, நில். எதற்காக என் பாதையை மறைக்கிறாய்? யார் என்று கூறு. பெண்ணே, உனது அழகு எனது மதியை மயக்கிவிட்டது. உன்னை நான் விவாகம் செய்ய விரும்புகிறேன். இப்பொழுதே இவ்விடத்திலேயே. இது உன் வேண்டுகோளா அல்லது வலுக்கட்டாயமா? ஒப்புக்கொண்டால் வேண்டுகோள், ஒப்புக்கொள்ளாவிட்டால் பிறகு கட்டாயம். உன்னை ஏன் விவாகம் செய்ய வேண்டும்? உன்னிடம் அவ்வாறு என்ன இருக்கிறது நான் விவாகம் செய்து கொள்ள? என்னை நன்றாக பார். அழகன் நான், மா வீரன் நான். நான் கூறியதில் தவறு இருந்தால் அதை சரி செய். அழகாகத்தான் இருக்கிறாய்.
என்னுடன் எப்போதும் இந்த மலர்கள் இருக்கும். நான் இருக்கும் இடத்தை அது சுகந்தத்தால் நிரப்பும். கூறு பெண்ணே, நான் கூறியதில் பொய் இருக்கிறதா? நீ கூறுவது முற்றிலும் உண்மைதான். என் சக்திகளை பார்த்தால் நீ ஆச்சரியப்படுவாய். நீ விரும்பினால் காண்பிக்கவா? வேண்டாம், அதற்கு எந்த அவசியமும் இல்லை. ஒருவரின் அடிப்படை குணத்தில் குறை இருந்தால் அவரது சொல்லும் சிறக்காது, உடனிருக்கும் மலரும் மணக்காது. ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவள் முன்னிலையில் விருப்பத்தை கூற வேண்டும், முடிவை அல்ல. நிறுத்து! இந்த அவமானத்தை ஏற்க மாட்டேன். நான் ஜிம்ராசுரனின் படை வீரன், அதீத சக்தி கொண்டவன். நான் இக்கணமே உன்னை சிறைப்பிடித்து விவாகம் செய்வேன். எச்சரிக்கிறேன் பெண்ணே, என் விருப்பத்தை நிறைவேற்று. கூறினேன் அல்லவா, ஜிம்பராசுரனின் வீரர்கள் எங்கும் இருக்கிறார்கள். எந்த பெண்ணையும் விட்டு வைப்பதில்லை. நம் மகளுக்கு எதுவும் தீங்கு நேர்ந்தால் உனது சக்தி மீது உனக்கு அதீத அகங்காரம் அல்லவா? நான் கூறுவதை செய். இதோ அதை எடு. உன் கரங்களால், அஸ்திர சஸ்திரத்தால், பலத்தால், தந்திரத்தால் உன்னால் இயன்றவாறு முயற்சி செய். உன்னால் அதை எடுக்க இயலாவிட்டால் உன் அசுர அரசர் ஜிம்ராசுரரை எடுக்க சொல். நீ அதில் வெற்றி பெற்றால் பின்பு என்னை நீ காணவா. உன்னை விவாகம் செய்து கொள்கிறேன். உண்மையிலேயே நீ மதிக்கெட்டவள். இல்லையேல் இந்த நிபந்தனையை வைப்பாயா? நான் எனக்குள் ஏராளமான சக்திகளை கொண்டுள்ளேன். இக்கணமே இதை எடுத்து உன்னை விவாகம் செய்வேன். உன் அகந்தையை அழிப்பேன். Oh!